வணக்கம் நண்பர்களே. தமிழில் பங்கு வர்த்தகம் இந்த தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் டெர்மினாலஜி கொஞ்சம் பேசிக் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று வந்து பிரகாஷ் அப்படின்றவர், அப்புறம் கார்த்திக். இவங்க ரெண்டு பேரும் இந்த தொடரை வெளியிட்ட முதல் நாளே பார்த்து நன்றி சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் டெர்மினாலஜி பேசிக்ஸ் சில வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுப்போம், கலை சொற்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மணி கண்ட்ரோல் கேம் விளையாடிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் போயிட்டு பார்க்கலாம் எவ்வளோ ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம அசோக் லேலண்ட், HDFC பேங்க், 3A இன்ஃபோடெக், ICICI பேங்க், சென்னை பெட்ரோலியம், ரிலையன்ஸ், TVS மோட்டர்ஸ் இதெல்லாம் வாங்கணும். பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் 1% முன்னுக்கு வந்திருக்கு. ICICI பேங்க் 0.2% முன்னுக்கு வந்திருக்கு. பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி போயிருக்கு. இப்போ 3A இன்ஃபோடெக் பார்த்தீங்கன்னா 7% கீழே இறங்கியிருக்கு. ரிலையன்ஸ் வந்து 3% கீழே இறங்கியிருக்கு. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். என்னென்னா, சந்தையின் போக்கு. இப்போ மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, அப்பாக போயிட்டுருக்கா, டவுனாக போயிட்டுருக்கா, அப்படிலாம் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகணும். அதுக்கு முன்னாடி சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். மாதம் இவ்வளவு, இல்லை வாரம் இவ்வளவுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஒரே டைமில் எனக்கு 1 லட்ச ரூபா நான் போட்டுருவேன், நான் 3 மாதம் நான் மார்க்கெட் பக்கமே வரமாட்டேன், அப்புறம் நான் வந்து பார்ப்பேன், அப்போ 1 லட்சம் வந்து 2 லட்சம் ஆயிருக்கணும் அப்படின்ற எண்ணம் விட்டுறணும். லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து சந்தை வந்து சூது இல்லை. இது வந்து ஒரு பர்டிகுலர் சயின்ஸில் ஒர்க் ஆகுது. ஆனால் இது அன்பிரடிக்டபிலிட்டியாக இருக்கிறதுனால இதை கேம்பிளிங்காக நினச்சிக்கக்கூடாது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் நம்ம வாங்கினோம், அந்த ஸ்டாக் வாங்கினோடனே அந்த விலை இறங்கி போயிடுது. இப்போ நிறைய பேர் ஒரு ஸ்டாக் வாங்கும்போது அதோட விலை குறையிறது சாதாரணமான விஷயம். அப்போ ஐயோ நம்ம வாங்கினோடனே லாஸில் போயிடுதா அப்படின்ற ஸ்ட்ரெஸ்ஸில் வரக்கூடாது. அதாவது உங்களோட உணர்ச்சிகளை உங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு எக்ஸைட் ஆகிறதோ, இல்லை லாஸில் போயிருக்குன்னு டிப்ரெஸ் ஆகிறதோ கூடாது. ஏன்னா இது வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இதை ஒரு ப்ராப்பர் வேலையாக செஞ்சீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் சென்டிமெண்ட்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இம்மெச்சூர் பையர்ஸ்னால தான் இந்த டிப் கிரியேட் ஆகுது, இல்லை ரொம்ப ஹை கிரியேட் ஆகுது. அதாவது இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் இந்த டெல்லி எலெக்ஷன் எடுத்துங்க. டெல்லி எலெக்ஷன் எடுத்துக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, பிஜேபி வந்ததுன்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா எகிரிடும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைடா, ஏஏபி அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டி வந்ததுன்னா டக்குன்னு விழுந்துரும் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஏஏபி வந்து 67 out of 70 சீட்ஸ் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து 200 பாயிண்ட்ஸ் அப் போயிருக்கு. அப்போ ஸ்டாக் மார்க்கெட் பையர்ஸோட உணர்ச்சிகளை ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு யாரும் எக்ஸ்பர்ட் இல்லை. எல்லாருமே தோராயமாக சொல்கிறது தான், இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு சாதாரணமான பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு ஊரில் ஒரு பிளாட் வாங்குறீங்க.
அந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் வரப்போகுது, அதனால் அந்த பிளாட்டோட வேல்யூ பயங்கரமாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏர்போர்ட் வேறு ஊருக்கு போயிடுது, சடனாக அந்த பிளாட்டோட வேல்யூ குறைஞ்சி போயிடுது, நீங்கள் வாங்கினதை விட கம்மியாகிடுதுன்னு சொல்லிட்டு பேனிக் பண்ணக்கூடாது. அதனால் அவாய்ட் பேனிக் பையிங் ஆர் பேனிக் செல்லிங். தடன்னு ஐயோ ஏதோ ஒரு நியூஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சடனாக விற்கிறதோ இல்லை சடனாக வாங்குறதோ கூடாது. யாரோ டிப்ஸ் கொடுத்தாங்க, இப்போ இது 2 வாரத்தில் இது வந்து டபுள் ஆகிடுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காகவும் நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. சரி, இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்க்க வேண்டிய டெர்மினாலஜி என்னென்னா ஃபேஸ் வேல்யூ, புக் வேல்யூ, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ஏர்னிங் பர் ஷேர். இந்த 4 பேசிக்கு பார்க்கணும். ஃபேஸ் வேல்யூன்றது ஒரு சர்டிஃபிகேட்டில், இந்த செக்யூரிட்டி சர்டிஃபிகேட்டில் கொடுக்கப்படுற வேல்யூ. 10 ரூபா அப்படின்னா அது ஒரு ஃபேஸ் வேல்யூ. புக் வேல்யூ அப்படின்னா ஒரு கம்பெனியோட எல்லா கடன்களையும் கழிச்சிட்டு ஆஸ் ஆஃப் டேட் அவங்களோட ஷேரோட மதிப்பு என்னன்னு பார்த்தா அதுதான் புக் வேல்யூ. இன்றைக்கி கம்பெனி மூட போகிறோம் அப்படின்னா எல்லா லைபிலிட்டிஸையும் கிளியர் பண்ணிவிட்டு எவ்வளோ பாக்கி இருக்கோ அதுதான் புக் வேல்யூ. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னா மார்க்கெட்டில் மொத்தமாக அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது அதோட வேல்யூ. இப்போ 1 லட்சம் ஷேர் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஷேரும் 10 ரூபா அப்படின்னா 10 லட்சம் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லலாம். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு உங்களுக்கு எவ்வளோ ஈட்டு தந்திருக்கு. ஒரு 10 ரூபா ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா 12 ரூபா ஆயிடுச்சுன்னா அந்த பங்கு வந்து உங்களுக்கு 2 ரூபா பர் ஷேருக்கு ஈட்டு தந்திருக்கு. அதுதான் நீங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இன்னும் நிறையா அந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் நம்ம போக பார்ப்போம். இப்போ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கி போடலாம். இந்த ரைட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா வேர் ஷுட் ஐ இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால இந்த டிப்ஸை எடுத்துக்கிட்டு போகலாம். ஆனால் நம்ம எக்ஸ்பர்ட் ஆன பிறகு இந்த டிப்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அனலைஸ் பண்ணணும். 2வது, இது வர்ச்சுவல் மணின்றதுனால இந்த டிப்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். சொந்த பைசாவாக இருந்தால் அதை யோசித்து பார்க்கணும் நம்ம. இப்போ பேங்க் செக்டர்ஸில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க கவர்மெண்ட்டு, அந்த பேங்கிங் செக்டரை சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. அதனால் இவங்க இந்த பேங்க்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு ஆக்சிஸ் பேங்க் இப்போ வாங்குவோம். ஒரு 100 ஷேர் ஆக்சிஸ் பேங்க்கில் வாங்குவோம். அப்புறம் இண்டஸ் இண்ட் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டஸ் இண்ட் பேங்க்கில் வாங்கி போடலாம். இதில் ஒன்றே ஞாபகம் வச்சுருந்தீங்க, இந்த டிப்ஸ் இருக்கே, இந்த மாதிரி ஒரே செக்டர் டிப்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ செக்டர்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸில் இருக்கிற நிறுவனங்களோட கூட்டு, அது ஒரு கம்பைலேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா மோர் டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே மோர் டிப்ஸில் என்னென்ன எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இப்போ டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் அப்படின்றது வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. பாருங்கள், பை JSW, பை டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ், செல் NTPC, செல் ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம்ஸ், செல் IRB, பை பவர் கிரிட். இந்த இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ் பேங்க், கோட்டக் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஆரம்ப காலத்தில் நம்ம இந்த டிப்ஸை எடுத்துகிட்டு போகலாம். போக போக நம்ம இதை நல்லா அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டு பண்ணணும். இது ஒரு 100 குவான்டிட்டி வாங்கி போடலாம். இப்போ அப்புறம் என்ன சொன்னாங்க, டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் வாங்க சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 3000 போயிட்டுருக்கு. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நம்ம 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அப்படின்ற காலெல்லாம் போய் இப்போ 1000 போயிட்டுருக்கு ஷேர்ஸோட வேல்யூ. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஷேரோட வேல்யூ எந்த அளவுக்கு போகலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். MRF பாருங்கள்,
37,000 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. அப்போ 37,000 ரூபான்றது வந்து 40,000 ஆச்சுன்னா, ஒரு 10% ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஷேருக்கே 3,000 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குது. அப்போ கம்மியான ஷேரில் வேல்யூ வச்சுக்கிட்டு ஜாஸ்தி வாங்கி போடுறதா, இல்லை ஜாஸ்தி வேல்யூ இருக்கிற ஷேரை வாங்கிட்டு கம்மியான குவான்டிட்டி வாங்கி போடுறதா? லெஸ் வேல்யூ மோர் குவான்டிட்டி, மோர் வேல்யூ லெஸ் குவான்டிட்டி. இதை பற்றி நீங்கள் யோசிக்கணும். நல்ல ஞாபகம் வச்சிங்க, குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட், நாட் குவான்டிட்டி. ஸோ நம்ம வந்து நிறையா வாங்கி போட்டிருக்கோம், அது வந்து ஒரு குப்பை ஷேராக இருந்ததுன்னா அதனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு போடல. இப்போ 10 ரூபா விற்கிற ஷேர் 1,00,000 ஷேர் வாங்கி போட்டுட்டேன் அப்படின்னா அது பிரோஜனம் இல்லை. ஆனால் 5,000 ரூபா ஷேர் 2 வச்சுருந்தா கூட உங்களுக்கு ஈல்டு நல்லா இருந்ததுன்னா அது நல்லா உங்களுக்கு வேல்யூ கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சில பேசிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் டைம் கிடைக்கும் போது இங்கே பாருங்கள், லேர்ன் அண்ட் இன்வெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அதை பற்றி நீங்கள் படிக்கலாம். இப்போ நாம் பார்க்குறது ஈக்விட்டி. பங்கு சந்தையில் ஈக்விட்டின்னு ஒன்று இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்னு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஈக்விட்டிஸ் வந்து நாமளே டைரெக்டாக என்ட்ரு ஆகுது. என்ன சொல்கிறாங்க? ஸ்டெப் 1, அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த மார்க்கெட் ஒர்க்ஸ். அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். லேர்ன் ஹவு டு சூஸ் அ ஸ்டாக். அதை பற்றி இன்னும் வர போகிற எபிசோட்ஸில் பேசுவோம். டிசைட் ஹவு மச் டு இன்வெஸ்ட், எவ்வளோ பணம் போட போகிறீங்க. ஈக்விட்டிஸ் பாருங்கள், அவன் சொல்கிறாங்க ஹை ரிஸ்க், ஆனால் ஹை ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மானிட்டர் அண்ட் ரிவ்யூ. நாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பணம் போட்டுட்டு அந்த பக்கமே போகாமல் இருக்கும். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு நாற்று நடுறதுக்கு ஈக்குவலண்ட். நல்லா உழுது விதைச்சி நாற்றை எடுத்து வேறு இடத்துல நட்டு தண்ணி ஊற்றி அதை மாடுகள்லாம் வராமல் பார்த்துக்கிட்டு கான்ஸ்டண்ட்டாக அதில் நீங்கள் எஃபர்ட் போடணும். நீங்கள் யாராவது உங்களுக்கு வந்து எனக்கு 1,00,000 ரூபா கொடுங்க, நான் உங்களுக்கு 1.5 lakhs கொடுக்குறேன் at the end of the year அப்படின்னா யோசிக்கணும். நீங்கள் எதனால ஒருத்தவங்க உங்களுக்கு அந்த மாதிரி செய்வாங்க. there is nothing called free lunchன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த யாருமே அந்த மாதிரி வந்து சுலபமாக பணத்தை டபுள் ஆக்கவோ ட்ரிபிள் ஆக்கவோ முடியாது. இப்போ இங்கே ஒரு தலைப்பில் அவங்க பேசியிருக்காங்க, டாப் 7 மோஸ்ட் காமன் இன்வெஸ்டிங் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிலீவிங் தட் ட்ரேடிங் இஸ் சேம் ஆஸ் இன்வெஸ்டிங், பீயிங் டூ கன்சர்வேட்டிவ் வித் யுவர் மணி, பீயிங் டூ அக்ரெசிவ் வித் யுவர் மணி. ரெண்டுமே எதிர்மறையான போக்குகள். கீப்பிங் த டட்ஸ், குப்பை ஷேர்களை வாங்கி வச்சுக்கிறது. இன்கரெக்ட் அசெட் அலோகேஷன், எதில் ஈக்விட்டியில் போடணும், எது டெட் ஃபண்டில் போடணும், அதாவது கடன் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, எதில் வந்து எஃப்டியில் போடணும், எவ்வளோ சேவிங்ஸில் போடணுன்றதை கரெக்டாக பில்ட் பண்ணணும். போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வார்த்தைக்கு. டைமிங் த மார்க்கெட், நல்லா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஈவன் எக்ஸ்பர்ட்ஸ் கேனாட் டைம் த மார்க்கெட், லீவ் அலோன் இன்வெஸ்டர்ஸ். இப்போ நாமெல்லாம் பங்கு முதலீட்டாளர்கள், நாம் வந்து எக்ஸ்பர்ட் நம்மளை நம்பி நினச்சிக்கிட்டு அதில் நான் மார்க்கெட் அப் போகிறது எனக்கு தெரிஞ்சிடும், மார்க்கெட் டவுன் போகிறது யாருக்குமே இது தெரியாது. நோ ஒன் நோஸ் வேர் த மார்க்கெட்ஸ் ஆர் ஹெட்டட் இன் த ஷார்ட் ஆர் மீடியம் டேர்ம். அதனால் எப்பவுமே லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓவர் கான்ஃபிடென்ஸ். இப்போ நீங்கள் இனிஷியலாக இப்போ ஸ்டாக் கேம் விளையாடிட்டுருக்கோம் இல்லையா, நம்ம விளையாடும் போது நிறையா ஸ்டாக்ஸ் வாங்கி போட்டோம். இப்போ ஒரு ஏஷியன் பெயிண்ட்ஸுங்க ஒரு டிப்ஸ் கிடச்சது இல்லையா, ரைட் சைடில் ஏஷியன் பெயிண்ட்ஸும் வாங்கி போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினச்சிப்போம், ஆஹா நான் லாஸ்ட் 10 ட்ரிப் இப்போ வாங்கின ஸ்டாக் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகிடுது, அப்போ என்னோடய கெஸ் ஒர்க் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இட்ஸ் நாட் அ கேம்பிளிங் அண்ட் கெஸ் ஒர்க். ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த வார்த்தைகளை பற்றி இன்னும் அதிகமாக நீங்கள் படிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போனீங்கன்னா நீங்கள்
ஸ்டாக் மார்க்கெட் க்ளாசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தராங்க அவங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் க்ளாசரியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் க்ளாசரி ஆஃப் டேர்ம்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கலாம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ நீங்கள் இந்த எல்லா வார்த்தைகளையுமே புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு எவ்ரிடே பேசிஸில் உங்களுக்கு தேவைப்படாது, இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன பிறகு வேணால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஒரு வார்த்தையை பார்த்தோம், ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னு சொல்லிட்டு. இப்போ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னேன் நான். சரி, ஒரு ஸ்டாக் எடுத்து பார்ப்போம். அசோக் லேலண்ட் எடுத்து பார்ப்போம். பாருங்கள், இந்த கம்பெனியோட பேர்லாம் ஒரே கம்பெனியில் 2-3 லிஸ்டட் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த கம்பெனி தேடுறீங்கன்றது பார்த்துங்க. இப்போ பேசிக்காக ஒரு கம்பெனி பற்றி அனலைஸ் பண்ணும்போது பேசிக் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் அது காமிக்கும். ஃபெப்ரவரியில் அதோட வேல்யூ 14 ரூபாயாக இருந்திருக்கு 2014. இப்போ ஒரே வருஷத்தில் அதோட வேல்யூ பாருங்கள் எவ்வளோ மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 14 ரூபாலேருந்து 62 ரூபா. 2 வருஷத்தில் எப்படி போயிருக்கு இந்த கிராஃப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மேலே இருந்திருக்கு, கீழே வந்திருக்கு, ரொம்ப கீழே போயிருக்கு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்திருக்கு. இப்போ மேக்ஸிமம்னா ஸ்டாக் லிஸ்ட் பண்ண காலத்துலேருந்து, ஸோ 2000 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டாக்கை, அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே 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 போயிருக்கு, அப்புறம் மேலே வந்திருக்கு, அப்புறம் திருப்பி கீழே போயிருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த கம்பெனியோட போக்கு பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த பேசிக் பேராமீட்டர்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது இங்கே உங்களுக்கு காமிப்பாங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 18,000 கோடி ரூபாய். இது பிஇ ரேஷியோ பற்றி தனியாக பேசுவோம். புக் வேல்யூ 15 ரூபாய். டிவிடெண்ட் ஒன்று கொடுக்கலாம் அவங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேரு, ஒரு ஷேருக்கு 1 ரூபா 65 காசு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா முக மதிப்புன்னு சொன்னோம் நம்ம 1 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கம்பெனியோட என்ன கிரெடிபிலிட்டி, இது அவங்களோட செக்டரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட காம்படிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா மோட்டர்ஸ், ஐஷர் மோட்டர்ஸ், அசோக் லேலண்ட், டாடா மோட்டர்ஸ் அண்ட் எஸ்எம்எல், இசுசு. ஸோ அசோக் லேலண்ட் இருக்கிற பிஸ்னஸில் இருக்கிற கம்பெனியோட கம்பேரிசனை பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு இந்த கம்பெனிக்கு ஆரம்பிக்கும். அதாவது அவங்களோட காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணால் அது என்ன சிச்சுவேஷனில் இருக்குன்றதை இந்த கம்பெனிக்கு ஆரம்பிக்கும். நம்ம இந்த கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணுறது இன்னும் நிறையா டீட்டெயிலாக பேசுவோம். இப்போதைக்கு இந்த எபிசோடு இதோட முடிச்சுப்போம். நன்றி, வணக்கம்.